ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் ஒரு ஏழை அந்தன குடும்பத்தில் பிறந்தவர் தெனாலிராமன். தெனாலிராமன் இளமையிலேயே தன் தந்தையை இழந்தார். அதனால் அவரும் அவருடைய தாயாரும் தெனாலி எனும் ஊரில் வசித்து வந்தார்கள். அவருடைய தாய் மாமன் ஆதரவில் தான் வாழ்ந்து வந்தார்கள் இருவரும். தெனாலிராமனுக்கு படிப்பு என்பது வெப்பங்காயாக இருந்தது. இருந்தாலும் அவர் மிகவும் புத்திசாலியானவர், நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அவர் தந்தை இருந்ததால் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் தெனாலிராமனை காண ஒரு முனிவர் வந்தார். அவர் ராமனின் நிலையை கண்டு மிகவும் வருத்தப்பட்டார். அதன் பிறகு அவருக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்தால் காளி பிரசன்னமாவாள் என்று சொன்னார். அதன்படியே ராமனும் கோவிலுக்கு சென்று தன் கண்களை மூடி முனிவர் சொன்ன மந்திரத்தை ஜபிக்கத் தொடங்கினார். இரவு பகல் பாராமல் ஜபித்ததால் உடனே காளி அவர் எதிரே தோன்றினார். உனக்கு என்ன வேண்டும் என்று கோபமாக கேட்டார் காளி. அவளை வணங்கியிருந்த ராமன் கைகளை கூப்பி தொழுகவாறே கேட்டான். தாயே, என் வறுமையாகலும் வழியும் எனக்கு நல்லறிவும் தர வேண்டுகிறேன் என்று கேட்டான். உடனே காளி, உனக்கு பேராசைதான், கல்வியும் வேண்டும் செல்வமும் வேண்டுமா என்று கேட்டார். ஆமாம் தாயே, புகழுடைய கல்வி வேண்டும், வறுமை நீங்க பொருள் வேண்டும், இரண்டையும் தந்து அருள் செய்ய வேண்டும் தாயே என்று கேட்டான். பிறகு காளி 2 கிண்ணங்கள் பாலுடன் வந்தார். அதை ராமனிடம் தந்தார் காளி. ராமா, இந்த 2 கிண்ணங்களிலும் உள்ள பால் மிகவும் விசேஷமானது. ஆனால் நீ ஏதாவது ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலைத்தான் குடிக்க வேண்டும். உனக்கு எது மிகவும் தேவையோ அந்த பாலை மட்டும் குடி என்று சொன்னார் புன்னகையுடன். என்ன தாயே, நான் 2ஐயும் தானே கேட்டேன் என்று சொன்னான் தெனாலிராமன். நான் எதை அருந்துவது தெரியவில்லையே என்று சிறிது நேரம் யோசித்துவிட்டு பிறகு சட்டென்று இடது கரத்தில் இருந்த பாலை வலது கரத்திலிருந்த கிண்ணத்தில் ஊற்றி அந்த கிண்ணத்து பாலை குடித்துவிட்டு சிரித்தான். காளி திகைத்து நின்றாள். நான் உன்னை ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலைத்தானே குடிக்கச் சொன்னேன் என்று கேட்டார். ஆம் தாயே, நானும் ஒரு கிண்ணத்து பாலைத்தானே குடித்தேன் என்று சொன்னான். ஏன் 2ஐயும் ஒன்றாக கலந்தாய் என்று கேட்டார். நீ கலக்கக்கூடாது என்று சொல்லவில்லையே தாயே என்று கூறினான் தெனாலிராமன். உடனே காளி மகிழ்ந்து ராமனுக்கு வரம் தந்தாள். ராமா, நீ புலவன் என்று பெயர் பெறாமல் விகடகவி என்றே பெயர் பெறுவாய் என்று கூறி மறைந்தாள். ராமன் விகடகவி என்ற பெயரை திருப்பி படித்தாலும் விகடகவி என்றே வருகிறதே என்று மகிழ்ச்சி அடைந்தான். விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் தாத்தாச்சாரியார் என்பவர் ராஜகுருவாக இருந்தார். தெனாலி கிராமத்துக்கு அருகில் உள்ள மங்களகிரி என்னும் ஊருக்கு ராஜகுரு தாத்தாச்சாரியார் வந்திருந்தார். இதை அறிந்த தெனாலிராமன் ராஜகுருவை சந்தித்தான். தன்னுடைய விகட திறமையாலும் பேச்சாற்றலாலும் ராஜகுருவின் சிஷ்யன் ஆனார். ராஜகுருவின் நட்பு கிடைத்த பிறகு தன் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பதாகவும் அதனால் மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் சிபாரிசு செய்து அரண்மனையில் வேலை கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார். அவன் வேண்டுகோள் படியே ராஜகுருவும் அரண்மனையில் வேலைக்கு சேர்த்து விடுவதாக சொன்னார். பிறகு ராஜகுருவிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. அதனால் விஜயநகரம் சென்று ராஜகுருவை நேரில் பார்த்து அரண்மனையில் சேர்ந்து விட வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டார். அதன் பிறகு தெனாலி பல நாட்கள் நடந்து விஜயநகரம் வந்து சேர்ந்தார். தெனாலிராமன் ராஜகுருவை அவரது இல்லத்தில் சந்தித்தார். தெனாலிராமனை பார்த்ததும் ராஜகுரு அதிர்ச்சி அடைந்தார். யாரப்பா நீ, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ராஜகுருவே, நான் தான் தெனாலிராமன். தாங்கள் மங்களகிரிக்கு வந்தபோது நண்பர்களானோம். தங்கள் அரசவையில் என்னை சேர்த்து விடுவதாக சொன்னீர்கள். பல மாதங்களாக தங்களிடமிருந்து எந்த பதிலும் வராததால் தான் நான் நேரில் வந்துள்ளேன். தயவு செய்து என்னை பற்றி மன்னரிடம் எடுத்துச் சொல்லி அரண்மனையில் சேர்த்து விடுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான். உன்னை யாரென்றே எனக்கு தெரியாதப்பா, மரியாதையாக வெளியே போ, இல்லையே அவமானப்படுவாய் என்று விரட்டியடித்தார். வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட தெனாலிராமன் பழிக்குப்படி வாங்குவதற்காக துடித்தார். இதற்காக காளிதேவியை வணங்கினார். ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் கிருஷ்ணலீலா நாடக நாட்டியம் நடைபெற ஏற்பாடு செய்திருந்தார். தெனாலிராமனை தவிர மற்ற எல்லா முக்கிய பிரமுகர்களும் வந்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் அரசியம் மற்றும் சில பெண்களும் கலந்து கொள்வதால் தெனாலிராமன் இருந்தால் நிகழ்ச்சி நடைபெறாமல் போய்விடுமோ என எண்ணி தெனாலிராமனை மட்டும் உள்ளே விட வேண்டாம் என்று வாயிற்காவலாளியிடம் கண்டிப்புடன் சொல்லிவிட்டார். ஆனால் தெனாலிராமன் எப்படியாவது உள்ளே சென்று விட வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். உள்ளே செல்ல முற்பட்ட தெனாலிராமனை வாயிற்காவலாளை தடுத்து நிறுத்தி விட்டான். இந்த நிலையில் தெனாலிராமன், ஐயா, என்னை உள்ளே செல்ல அனுமதித்தால் என் திறமையால் ஏராளமான பரிசு கிடைக்கும், அதில் பாதியை உனக்கு தருகிறேன் என்று சொன்னான். இதை காவலாளி முதலில் சம்மதிக்காவிட்டாலும்
பிறகு சம்மதித்து விட்டான். இதை போல இன்னொரு வாயிற்காப்போனும் சம்மதித்து விட்டான். பிறகு தெனாலிராமன் ஒருவருக்கும் தெரியாமல் உள்ளே சென்று ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டான். அப்போது கிருஷ்ணன் வெண்ணெய் திருடி கோபிகளிடம் அடிவாங்கும் காட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. உடனே தெனாலிராமன் பெண் வேடம் அணிந்து மேடையில் தோன்றி கிருஷ்ணன் வேடம் அணிந்தவனை கொம்பால் அடித்தான். இதை பார்த்த மன்னர் பெண் வேடமிட்டுள்ள தெனாலிராமனை ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், கிருஷ்ணன் கோபிகைகளிடம் எத்தனையோ மத்தடிப்பட்டிருக்கிறான், இப்படியா இவன் போல் அவன் அலறினான் என்று சொன்னான். இதை கேட்ட மன்னர் தெனாலிராமன் மீது கடும் கோபம் கொண்டு 30 கசையடி தருமாறு உத்தரவிட்டார். இதை கேட்ட தெனாலிராமன், அரசே, இந்த பரிசை எனக்கு தர வேண்டாம், எனக்கு தர வேண்டிய பரிசை ஆளுக்கு பாதியாக தருகிறேன் என்று நம் 2 வாயிற்காப்போன்களிடம் வாக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னான். அதனால் இந்த பரிசை அவர்கள் இருவருக்கும் சமமாக பங்கிட்டு தாருங்கள் என்று சொன்னான். உடனே மன்னர் அவ்விருவரையும் அழைத்து அது குறித்து விசாரித்தார். அவ்விருவரும் உண்மையை ஒத்துக்கொண்டதால் அவர்கள் இருவருக்கும் தலா 15 கசையடிகள் தருமாறு உத்தரவிட்டார். மேலும் தெனாலிராமனின் தந்திரத்தை பாராட்டி அவருக்கு பரிசு வழங்கினார். ஒரு நாள் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை அதகலப்பட்டு கொண்டிருந்தது. அறிஞர் பெருமக்களும் மற்றவர்களும் மண்டபத்தில் கூடியிருந்தார்கள். தெனாலிராமனும் ஒரு ஆசனத்தில் அமர்ந்தான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் வந்தவுடன் சபை கூடியது. வேலூரில் இருந்து வந்த தத்துவஞானியை பார்த்து விழாவை தொடங்கி வைத்து விவாத மன்றத்தை ஆரம்பிக்க சொன்னார். தத்துவஞானி இறுதியில் மாய தத்துவம் பற்றி பேசினார். அதாவது, நாம் கண்களால் காண்பதும் மாயை, உண்பதும் மாயை என்று சொன்னார். தெனாலிராமன் எழுந்து நின்று, ஐயா, நாம் உண்பதற்கும் உண்பதாக நினைப்பதற்கும் வித்தியாசமே இல்லையா என்று கேட்டான். வித்தியாசம் இல்லை என்று சொன்னார். அதை சோதிக்க தெனாலிராமன் அரசரிடம் விருந்துக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார். விருந்து ஏற்பாடு ஆயிற்று. அனைவரும் பந்தியில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினார். தத்துவஞானிக்கு உணவு பரிமாறியும் சாப்பிடக்கூடாது என்று கட்டளையிட்டனர். தத்துவஞானி தன் தவறை உணர்ந்தார். இதை பார்த்த அரசர் தெனாலிராமனின் திறமையை பாராட்டி பரிசீலித்து அன்றிலிருந்து அவரை அரசவை விகடதவி ஆக்கினார். கிருஷ்ணதேவராயரின் படைகளுள் குதிரைப்படையும் ஒன்று. குதிரைப்படையும் வலிமையுள்ளதாக இருந்தது. சண்டை இல்லாத காலங்களில் குதிரைகளை பராமரிக்க மந்திரிகளில் ஒருவர் யோசனை சொன்னார். அதாவது, ஒரு வீட்டிற்கு ஒரு குதிரையையும் அதற்கு தீனி போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையும் கொடுக்கப்பட்டு வந்தது. அந்த தொகையை பெற்றுக்கொண்டு குதிரையை நன்கு ஊட்டமளித்து வளர்த்தார்கள். அதேபோல் தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை கொடுக்கப்பட்டது. ஆனால் தெனாலிராமனோ ஒரு சிறிய கொட்டகையில் குதிரையை அடைத்து வைத்து புல் போடுவதற்கு மட்டுமே ஒரு சிறிய துவாரம் வைத்திருந்தான். அந்த துவாரத்தின் வழியே புல்லை நீட்டியவுடன் குதிரை வெடுக்கென்று வாயால் கவிக்கொள்ளும். மிகவும் சிறிதளவு புல் மட்டுமே தினமும் போட்டு வந்தான். அதனால் அந்த குதிரை எலும்பும் தோலுமாக நோஞ்சனாக இருந்தது. குதிரைக்கு தீனி வாங்கி போடும் பணத்தில் தெனாலிராமன் நன்கு உண்டு கொளுத்தான். ஒரு நாள் குதிரைகள் எப்படி இருக்கின்றன என்று காண அனைவருக்கும் செய்தி அனுப்பப்பட்டது. குதிரைகளை அரண்மனைக்கு அழைத்து வர உத்தரவிட்டார் மன்னர். அதன்படி குதிரைகள் அனைத்தும் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டன. மன்னர் குதிரைகளை பார்வையிட்டார். குதிரைகள் அனைத்தும் மிகவும் திருப்திகரமாக இருந்ததால் மன்னர் மகிழ்ச்சியடைந்தார். அங்கிருந்த தெனாலிராமனை அழைத்து, உன் குதிரையை ஏன் கொண்டு வரவில்லை என்று மன்னர் கேட்டார். அதற்கு தெனாலிராமனோ, என் குதிரை மிகவும் முரட்டுத்தனமாக இருக்கிறது, அதை என்னால் அடக்க முடியவில்லை என்று சொன்னார். அதனால் தான் இங்கே கொண்டு வரவில்லை என்று கூறினார். குதிரை படைத்தலைவரை என்னுடன் அனுப்புங்கள், அவரிடம் கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொன்னான் தெனாலிராமன். இதை உண்மை என்று நம்பிய மன்னர் குதிரைப்படைத் தலைவனை தெனாலிராமனுடன் அனுப்பினார். குதிரைப்படைத் தலைவருக்கு நீண்ட தாடியுண்டு. குதிரைப்படைத் தலைவரும் அந்த துவாரத்தின் வழியாக குதிரையை எட்டி பார்த்தார். உடனே குதிரை அது புல்தான் என்று நினைத்து அவரது தாடியை கவி பிடித்து கொண்டது. வழி பொறுக்க மாட்டாத குதிரைப்படைத் தலைவர் எவ்வளவோ முயன்றும் தாடியை குதிரையிடமிருந்து விடுவிக்க முடியவில்லை. இந்த செய்தி மன்னருக்கு எட்டியது. மன்னரும் உண்மையிலேயே இது முரட்டு குதிரையாகத்தான் இருக்கும் என்று எண்ணி தெனாலிராமன் வீட்டுக்கு விரைந்தார். அந்த குதிரையின் வாயிலில் குதிரைப்படைத் தலைவரின் தாடி சிக்கியிருப்பதை அறிந்து அந்த கொட்டகையை பிரிக்கச் செய்தார். பின் குதிரையை பார்த்தால் குதிரை எலும்பும் தோலுமாக நிற்பதற்கு கூட சக்தியற்று இருந்ததை கண்டு மன்னர் கோபம் கொண்டு அதன் காரணத்தை தெனாலிராமனிடம் கேட்டார். அதற்கு தெனாலிராமன், இவ்வாறு சக்தியற்று இருக்கும்போதே குதிரை படைத்தலைவரின் தாடியை கவிக்கொண்டு விடமாட்டேன் என்கிறது. நன்கு உணவு ஊட்டி வளர்த்திருந்தால் குதிரை படைத்தலைவரின் கதி
அதோ கதிதான் ஆகியிருக்கும் என்று சொன்னான் தெனாலிராமன். இதை கேட்ட மன்னர் கோபத்திலும் சிரித்து விட்டார். பின்னர் தெனாலிராமனை மன்னித்து விட்டார்.